டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாணவர்களினுடைய செல்போன் எண்களை சரிபாருங்கள் என்று பெற்றோர்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன் வணக்கம். தற்பொழுது இந்த சரிபார்ப்பு என்பது எதற்காக, மேலும் பெற்றோர்களிடம் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்று ஒட்டுமொத்தமாக 1,35,00,000 மாணவர்கள் தமிழகம் முழுவதும் படித்து வருகிறார்கள். இவர்களுடைய அனைத்து விவரங்களும் பள்ளி தகவல் மேலாண்மை என்ற அந்த இணையதளத்தில், கல்வித்துறையை சார்ந்து நிர்வகிக்கப்படும் இணையதளத்தில் அனைத்து தகவல்களும் பெறப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று 1,35,00,000 மாணவர்களுடைய பெற்றோர் மொபைல் எண்களும் ஏற்கனவே பெறப்பட்டு அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள், உயர்கல்வி சேர்க்கைக்கான பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அவ்வப்போது பெற்றோர்களுக்கு தகவல்களும் தரப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெற்றோர்களுடைய மொபைல் எண்கள் அப்டேட் செய்ய வேண்டும் என்று கல்வித்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. இதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்திற்குள்ளாவே அந்த பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும், தனியார் பள்ளி உட்பட அரசு பள்ளிகள் அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் இது தொடர்பான ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1,35,00,000 மொபைல் எண்களை தொடர்பு கொண்டு பெற்றோர்களிடம் OTP எண்களை கேட்டுதான் அந்த நம்பரை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும், அல்லது மொபைல் எண்களில் மாற்றம் இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. OTP எண்கள் கேட்கும் போது பெரும்பாலான பெற்றோர்கள் அந்த எண்களை சொல்வது கிடையாது என்றும், வங்கியில் பணம் எடுப்பதற்காக கேட்கிறீர்களா, உண்மையிலேயே பள்ளியில் இருந்துதான் பேசுகிறீர்களா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்பதாகவும், இதற்கு பதிலளிக்க முடியாமல் பல சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மிக விரைவாக இந்த பணிகளை 1 கோடிக்கும் அதிகமான மொபைல் எண்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும் என்ற கேள்விகளையும் ஆசிரியர்கள் முன்வைக்கின்றனர். எனவே இந்த மொபைல் எண்களை சரிபார்ப்பதற்காக, அப்டேட் செய்வதற்கான அந்த திட்டப்பணிகளை வேறு வகையில் மாற்றி யோசித்து செயல்படுத்தினால், குறிப்பாக அந்தந்த பள்ளியிலேயே முகாம் மாதிரி அமைத்து நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதும் ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.